இட்ஸ் மண்டே மார்னிங். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியாச்சு. ரே தான் வந்து வாங்கினாங்க. ஏன்னா அவங்க எப்போல்லாம் வீட்டை கூட்டுறாங்களோ அப்போல்லாம் எனக்கு செம்ம திட்டு விழும். உன்னோட முடி தான் அங்கங்கே இருக்குது, உனக்கு கூட்டு போய் மொட்டடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்கெல்லாம் தொடப்பத்தில் பெருக்கினாலே போதும். ஆனால் வந்து இந்த முடி சொல்கிற மாதிரி அப்புறம் கார்பெட்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. அதனால அவங்க ஆர்டர் போட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க. நமக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் அவங்களே மேனுவல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அகோரா பிராண்ட் தான் வாங்கியிருந்தாங்க. நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் இருந்தது. சிலர் வந்து போட்டிருக்காங்க ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறோம். மேனுவல் வந்து ரொம்ப முக்கியம். இதில் காஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் 1 இயர் வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் இதுதான் சொல்யூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு சம் கீ பாயிண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மேனுவல் ரொம்ப முக்கியம். இதை ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். 2 நாசல் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இந்த ப்ரெஷ் நாசல் வந்து ப்ரெஷ்ஷு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. அது ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற இடத்துல ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷ் குவாலிட்டியுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. இந்த நாசல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாசல். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கார்பெட் கிளீனிங்கு, விண்டோலலாம் வந்து நிறைய டர்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். சோஃபா, நம்ம ஸ்டோரேஜ் ட்ராயர்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அங்கே கூட அரிசி பருப்பு எது கொட்டினாலுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக. இதுதான் வந்து ரேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். வந்து நம்ம ட்ரையல் பார்க்கணும், இதுதான் வந்துட்டு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்தோட குவாலிட்டியுமே வந்து சூப்பராக இருக்குது. ஒயருமே வந்து நல்ல லென்த்தாக தான் இருந்தது. நம்ம வந்து கிச்சனுக்கு, ஹாலுக்கு எங்கே வேணாலும் கொண்டு போய் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளோர் க்ளீனிங்க்கு வந்து இந்த ஸ்டிக் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. ஹேண்டில் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஹேண்டில் வந்து இருந்தது. லென்த்துமே வந்து கரெக்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த மெயின் பார்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரேவுமே செக் பண்ணிவிட்டு ரொம்பலாம் ஹெவி இல்லை, பட் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெட்டீரியல் வந்து நல்லா வந்து குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து பேட் குவாலிட்டிலாம் இல்லை, சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. ஆன் ஆஃப் பட்டன் இருந்தது. ப்ளஸ் இந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ரெட் கலரில் வந்துட்டு ஸ்விட்ச் இருந்தது. உள்ளே இருக்கிறது தான் வந்து நம்ம டர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுற பார்ட்டு. வாட்டர் வச்சு நம்ம இந்த ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணலாம். ஆனால் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம வாட்டர் வச்சு வெட் பண்ணாமல் ஒரு பழைய ப்ரெஷ்ஷோ ஏதோ வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது அப்படின்னா உடனேலாம் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடாது. நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஒரு 24 hours கழித்து தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபில்டரை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட நாசல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம விண்டோ தான் க்ளீன் பண்ண போகிறோம். விண்டோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கம்பி இருக்கா, அதனால எப்படி வந்துட்டு க்ளீன் பண்ணணுன்னே தெரியல. ரொம்ப நேரம் கழித்து சரி ஒரு ஐடியா பண்ணாங்க. நல்லா சக் பண்ணுது, டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ரே ஃபஸ்ட் டைம் ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் ட்ராயரும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கா, அது எப்படி வந்து சக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விண்டோவில் அவ்வளோ கிளியராக தெரியலைன்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ராயரில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். சீரியஸ்லி வர்த்தான ப்ராடக்ட் தான். நல்லா வந்து சக் பண்ணுது. சவுண்டுமே வந்து அந்த அளவுக்கு ஹெவியாலாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோர் கிளீனிங்காக தான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேனுவலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால எல்லாமே வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். எப்போல்லாம் நம்ம வந்து வேக்யூம் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ எல்லா லாக்குமே கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரை வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு தென் யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவங்க ஃபுல் ஹாலுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. மேலாக்க பார்க்க வீடு நல்லா க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் அந்த ஃபில்டரை பார்ப்போம். இவ்வளோ தூசாக இருந்தது நம்ம வீட்டிலன்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அதில் ரே வந்து என் முடியை தான் காமிக்கிறாங்க. இங்கே பார், உன்னோட லாங் ஹேர் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓவராலாக நம்ம க்ளீன் பண்ண எல்லா டர்ட்டுமே இது தான். ஸோ இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ட்ராஷ் பின்னில், அண்ட் தென் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
நாங்கள் வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க.